ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆத்தாடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் என்று பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அலைமோதுகின்றது. இப்பொழுது அங்கே பஞ்சாலாத்தி காட்டப்படுகின்ற நிகழ்ச்சி தீர்த்த திருவிழா மிக சிறப்பாக பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராத அரோகரா அந்த அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, நைனையிலே நாகபூசணி, இங்கே தெல்லிப்பளையிலே துர்கா துரந்திரி அம்பிகையாகும். வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்க்கியம்மன் தேவஸ்தானத்தில் தீர்த்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த தீர்த்த திருவிழாவில் பல்வேறு அபிஷேகங்கள், பழங்கள், இளநிகள், பால், தயிர் என பல்வேறு பட்ட பொருட்களால் அந்த அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. வேறு எந்த கோயிலும் இல்லாதவாறு அவ்வளவு அபிஷேக பொருட்கள் இங்கு வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. மற்றும் இன்றைய இந்த தீர்த்த திருவிழாவில் நடைபெற்ற சுவாரஸ்யமான விடயங்கள் அனைத்தையும் தொகுத்து பார்க்க போகின்றோம். இந்த தீர்த்த திருவிழா பற்றி மிக அழகாக ஒரு ஐயா ஒருவர் வளமையாக எங்களுடைய யூடியூப் தளத்திலே கதைக்கக்கூடிய ஐயா ஒருவர் மிக தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு தந்திருந்தார். அவ்வாறு இன்று நடைபெற்ற முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் தொகுத்து பார்க்க போகின்றோம். முந்தைய தான் சேனலுக்கு வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைய தினம் தீர்த்த திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகிறது என்பது சம்பந்தமான விடயங்களை காணொளியில் வந்து நாங்கள் பார்க்கலாம். வசந்த மண்டப பூஜைகள் முடிவடைந்து துர்கா தேவி, விநாயகர், முருகப்பெருமான், சண்டேஸ்வரர் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். அதற்கு முன்னர் தீர்த்தத்துக்கு தேவையான அந்த பொருட்களை கொண்டு செல்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் தீர்த்த திருவிழாவுக்கு மிக அழகான சாத்துப்படியோடு வருகின்ற அந்த துர்க்கை அம்மன், பிள்ளையார், முருகனை நாங்கள் பார்க்கின்றோம். தங்க நகைகள் மிக அழகாக போடப்பட்டிருக்கின்றது. தீர்த்தமாடும் அந்த கேணியை நோக்கி துர்க்கை அம்மன் வருகின்ற அந்த அழகிய அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிக அழகான அந்த சிங்க வாகனம், அதே மாதிரி எள்ளி, மயிலென 3 கடவுள்களின் வாகனங்களும் இந்த தீர்த்த கேணி மேடையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. தீர்த்த கேணி முழுவதிலும் பக்தர்கள் இருக்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
படிக்கட்டுகள் முழுவதிலும் பெண்கள் இருக்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பார்ப்பதற்கே இந்த ஒரு காட்சி மிக அழகாக இருக்கின்றது. இந்த இடத்தில் வைத்து தீர்த்தம் ஆடப்படும் அந்த காட்சியை நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க முடியும். முதலில் விநாயகர் பெருமான் அந்த தீர்த்தம் ஆடுகின்ற அந்த பகுதியினை பார்ப்பதற்காக வாகனத்தில் வைக்கப்படுகின்ற அந்த காட்சி முருகப்பெருமான் கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சி தீர்த்த மேடையை நோக்கி மிக அழகாக கொண்டு செல்கின்றார்கள். துர்க்கை அம்மன் அந்த சிங்க வாகனத்திலே அமர்த்தப்படுகின்ற அழகிய காட்சி. தீர்த்தம் ஆடுவதற்கான அந்த திரிசூலமானது கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். தீர்த்தமாடுவதற்கான அந்த ஆரம்ப செயல்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. கேணிய மிக அழகான முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்க முடியும். பழங்களால் அபிஷேகம் செய்யப்படுகின்ற அந்த காட்சி. முதலில் வாழைப்பழம்,
எல்லா வகையான பழங்களினாலும் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த பழங்கள் ஒரு கீழ் இருக்கின்ற அந்த பாத்திரத்தினோடு சேர்க்கப்படுகின்றது. எல்லா பகுதிகளிலும் பக்தர் கூட்டம் நிறைந்திருக்கின்ற அந்த அழகிய அற்புத காட்சியினை வந்து பார்க்கின்றோம். தற்பொழுது பாலால் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பாக இந்த தீர்த்த உற்சவம் வந்து நடைபெறப் போகின்றது. எங்களுக்கு இந்த தீர்த்த உற்சவம் சம்பந்தமான வர்ணனை எங்களுடைய காணொளியில் வளமையாக கதைக்கக்கூடிய அந்த ஐயாவோடு நாங்கள் கதைக்கலாம். தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த மகோத்சவ பெருவிழாவின் ரத உற்சவம் நேற்றைய தினம் நடைபெற்றது. நேற்றைக்கு முன்தினம் அங்கே சப்பர திருவிழா நடைபெற்றது. அந்த சப்பர திருவிழா சப்பை ரதம் என்று சொல்லப்படும் சப்பரம். அது திருப்பெரு வடிவத்தை குறிக்கின்றது. அதாவது முன்னொரு காலத்திலே முருகப்பெருமான் தன்னுடைய திருப்பெரு வடிவத்தை சூரனுக்கு காட்டிய அந்த விடயத்தை விளங்கப்படுத்துவதாக அந்த சப்பரம் நடைபெற்றது. நேற்றைய தினம் நடைபெற்றது அங்கே ரதோற்சவம். ரத உற்சவம் என்றால் ஆன்மாக்களுடைய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை நீக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. தேவி துர்கா தேரிலே வந்து அங்கு வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான அடியவர்களுடைய கண்ம வினைகளையெல்லாம் நீக்கி இன்றைய தினம் அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் அருள் அளிக்கின்ற வைபவம் இப்பொழுது துர்கா புஷ்கரணி என்று சொல்லப்படுகின்ற தீர்த்த குளத்திலே இப்பொழுது நடைபெற்ற வண்ணம் இருக்கின்ற காட்சிகளை நீங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே ஆலயத்தினுடைய பிரதம குருவானவர் ஏனைய சிவாச்சாரியார்கள் சூழ்ந்து நிற்க, ஆலயத்தின் அறங்காவலர்கள் திருமுருகன் ஐயா அங்கே அருகில் இருக்க, பல்வேறு விதமான அபிஷேக திரவியங்களை கொண்டு அங்கே அஷ்டதேவர் இப்பொழுது அந்த தீர்த்த குளத்திலே நீராடிய வண்ணம் இருக்கின்றார். இந்த அபிஷேக பொருட்கள் எல்லாம் எதற்காக வழங்கப்படுகின்றன என்றால், ஒவ்வொரு விதமான அபிஷேக திரவியங்களையும் அந்த அஷ்டதேவருக்கு வழங்கும் பொழுது அவைகளினாலே வருகின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. பால், நெய், தேன், சர்க்கரை, இளநீர், கரும்பு என்று அபிஷேக திரவியங்கள் என்று பல்வேறு விதமான பொருட்கள். இவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருப்பதாக அங்கே சைவ ஆல கிரியைகள் என்ற அந்த பத்ததிகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே பால், இளநீர் இவைகளெல்லாம் செல்வச் செழிப்பையும் நாட்டுக்கு நல்ல வளத்தையும் தரக்கூடியதாக இந்த பொருட்களை நிவேதித்து அவருடைய மனதை சாந்தப்படுத்தி தேவியினுடைய அருளை பெறுவது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகும். என்ன புண்ணியம் செய்தன நெஞ்சமே என்று அங்கே தெல்லிப்பளை துர்காள் தேவி தேவஸ்தானத்திலே நடைபெறுகின்ற தீர்த்த உற்சவத்திலே பல்வேறு அடியவர்கள் புடைசூழ இப்பொழுது ஆலயத்தினுடைய தீர்த்த குளத்திலே தேவி தீர்த்தமாடி கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அலைமோதுகின்றது. ஆகவே இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி ஆன்மாக்களாகிய நாங்கள் அங்கே புது பொலிவையும் இறைவியினுடைய அருட்கடாட்சத்தையும் பெற்று பெருவாழ்வு பெற வேண்டும். வேண்டிய செல்வங்களை எல்லாம் நாம் பெறுவதற்கு தேவியினுடைய அருள் அழைக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒருவர் தெரு வீதியிலே தெருக்கரையிலே இருந்து அங்கே யாசகம் பண்ணி கொண்டிருக்கின்றார். இன்னொருவர் பல தங்கப்பவுன்களை கழுத்திலே போட்டுக்கொண்டு ஆலயத்துக்கு வந்து போகிறார். இவைகளெல்லாம் எவ்வாறு வந்தன, எவ்வாறு இந்த வித்தியாசங்கள் எல்லாம் ஏற்பட்டன என்றால், அங்கே சஞ்சிதம்
ஆகாமியம் பிராத்தம் என்று சொல்லப்படுகின்ற வினைகளினுடைய தொடர்ச்சி தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்கின்ற என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். அந்த வகையிலே இந்த ஆணவம் கன்மம் மாயை என்ற அந்த கொடிய மலங்களை நீக்கி நமது வாழ்க்கையே பிறவி பெருங்கடல் நீந்துதல் வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். ஆனாலே தான் மாணிக்கவாசக பெருமான் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆட்டாடும் தீத்தன் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் என்று அது அற்புதமாக அங்கே அந்த தீர்த்த உற்சவத்தை பற்றி குறிக்கின்றார். அரூகரா 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 அரூகரா. இப்பொழுது அங்கே பஞ்சாலாத்தி காட்டப்படுகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். அங்கே பெருந்தொகையான அந்த அரச மலர்கள் என்று சொல்லப்படுகின்ற தாமரை மலர்களாலே இப்பொழுது அங்கே சொரியப்படுகின்ற அற்புதமான காட்சி. எல்லா மக்களும் தங்களுடைய இரு கரங்களையும் தலையிலே குவித்த வண்ணம் தங்களுடைய இந்த துன்ப துயரங்களெல்லாம் நீங்க வேண்டுமென்று துர்காதேவியை வேண்டிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை இந்த வேளை. வட இலங்கையிலே மிக பிரபலம் வாய்ந்த ஆலயம், அதாவது இலங்கை பூர்வாவும் பார்த்தாலும் தெல்லிப்பளை துர்காதேவி என்று சொன்னால் எல்லாருடைய மனங்களும் ஒரு தடவை அங்கே லயிக்கும். ஏனெனில் அந்த தெல்லிப்பளை துர்காதேவி ஆலயத்தினுடைய அறப்பணிகள் தான் அங்கே முக்கியமாக எல்லார் மனங்களிலேயும் காட்சி தரும். அந்த வகையில் ஏழைகளாக வந்த சின்னஞ்சிறிய பெண் குழந்தைகளை எல்லாம் எடுத்து, அநாதவரற்ற குழந்தைகளை எல்லாம் எடுத்து அங்கே வளர்க்கின்றார்கள். அவர்களுக்கு வேண்டிய கல்வி, உணவு, உடை எல்லாம், தங்குமிட வசதிகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் இலவசமாக. ஆகவே இந்த விடயம் கடந்த பல ஆண்டு தசாப்தங்களாக நடைபெறுகின்றன. அங்கே தாயார் துர்காதுரந்தரி என்பவர் இந்த கோயில் நிர்வாகத்திலே ஈடுபட்டு ஆலயத்தை இப்பொழுது பிரமாண்டமாக கட்டி வளர்க்கின்ற அடிக்கல்லை அவர் நாட்டினார். அவருடைய பணிகளினாலே இந்த துர்காதேவி தேவஸ்தானத்தை நம்பி பல்வேறு நாடுகளிலிருந்து நிதி பங்களிப்புகளை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த நிதியெல்லாம் நல்ல வழியிலே பயன்படுத்தப்படுகிறதாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த தேவஸ்தானம் வயோதிபர்களுக்கான இல்லங்கள், அங்கே டிஃபோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேச முடியாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், எழுத முடியாதவர்கள் என்று சற்று உளக்குறைபாடுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் பாடசாலை ஒன்றை அமைத்து அங்கே கல்வி புகட்டுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய கொடைகள், தானங்களை எல்லாம் கொடுத்த வண்ணம் இருக்கின்றது இந்த துர்காதேவி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்திலே இப்பொழுது அங்கே நடைபெறுகின்ற சிறப்பையும், இப்பொழுது தீர்த்த குளத்திலே அங்கே அபிஷேக திரவியங்கள் ஒன்றும் ஒன்றாக அங்கே தேன் அங்கே சொரியப்படுகிறது. நல்ல மனச்சாந்தியையும் வாழ்க்கையையும் தரக்கூடியதாக இந்த தேனை சொரிவதனால் ஏற்படுகின்றது. அங்கே பிரம்மாண்டமான அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று நிறைவுக்கு வரும் அந்த கட்டத்தில் அங்கே இருக்கின்றது. நமக்காக அங்கே அசதேவர் அங்கே நீராடிய வண்ணம் இருக்கின்றார். அவரும் அவரை சார்ந்த குருமாரும் ஏனைய விழா உபியகாரர்களும் இன்றைக்கு தீர்த்தமாட இருக்கின்றார்கள். இந்த புண்ணிய தீர்த்தத்திலே ஒரு ஆலயத்திலே மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற முச்சுரப்புக்களும் ஒருங்கே அமையப்பெற்ற ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்திலே வருபவர்கள் எல்லோரும் தங்கள் துன்ப துயரங்களை எல்லாம் தேவியிடம் வேண்டி இறந்து அங்கே வழிபாடுகள் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே மாம்பழத்தினாலே இப்பொழுது அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இந்த அபிஷேகம் செய்வதனால் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் அங்கே செல்வச் செழிப்புடன் வாழக்கூடிய நிலையை இறைவி கொடுத்தருளுவார். அந்த வகையிலே தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த மகோத்சவ பெருவிழாவில் தீர்த்த உற்சவம் இன்று காலை தொடக்கம் விசேட பூஜைகள், வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது தேவி ஆலயத்தினுடைய தீர்த்த மண்டபத்தில் அங்கே ஒய்யாரமாக வீற்றிருக்கின்றாள். அங்கே விநாயகப் பெருமானும்
முருகப்பெருமானும் சண்டேஸ்வர மூர்த்தமுமாக இந்த தீர்த்தக்கரைக்கு தேவியுடன் எழுந்தருளியிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இப்பொழுது தீர்த்தவாரி மண்டபத்திலே இருந்து அங்கிருக்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரமல்லவா இந்த நேரம். எனவே இப்பொழுது என்ன புண்ணியம் செய்த நம் நெஞ்சமே, நாங்கள் ஒவ்வொருவரும் செய்த புண்ணியத்தினாலே தான் இந்த ஆலயத்துக்கு இன்று வந்திருக்கின்றோம். அதனாலே தான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்வார்கள். இறைவன் இறைவியினுடைய திருவருள் இருந்தால்தான் நாங்கள் தொடர்ந்து ஆலயத்திலே வந்து வழிபாடுகளை செய்யலாம். பாருங்கள், பல கோடீஸ்வரர்கள் உலகெங்கும் வாழ்கிறார்கள். அவர்களால் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவர்களுக்கு அங்கே திருவருள் கிடைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுபவர்கள் எல்லோருக்கும் தேவியினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். எனவே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லா உடலும் சலியாத மனமும் அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலுமொரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடபூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாமி சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று அபிராமி பட்டர் அங்கே பாடியிருக்கின்றார். எனவே தாயாரை வழிபட்டு இந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வாழ்க்கையிலே பெறக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அங்கே தோடம்பழத்தினாலே அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு விதமான பழங்கள், காய்கள், கனிகள், பூக்கள், அபிஷேக திரவியங்கள் என்று அங்கே அபிஷேகத்தினாலே அங்கே தேவியை இன்றைக்கு மனங்குளிர வைக்கின்ற அந்த காட்சி அங்கே துர்கா நிஸ்கர புட்கரணி என்று சொல்லப்படுகின்ற தீர்த்த குளத்திலே தீர்த்த வாரதி ஆடும் பொழுது அங்கே தேவிக்கு அங்கே சண்டேஸ்வரர் மூலமாக அங்கே அபிஷேகங்கள் செய்யப்படுகின்ற காட்சி ஒரு அற்புதமாக இருக்கின்றதல்லவா. இங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அலைபோதுகின்றது. அங்கே ஆலயத்தினுடைய பிரதம குருவானவர் இந்த வைபவத்தை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த மகோத்சவ பெருவிழாவிலே இந்திய தீர்த்த உற்சவம் மிகச் சிறப்பாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்ற அற்புதமான வேளை. அங்கே மஞ்சள் நிறமுடைய தோடம்பழத்தினாலே அங்கே அபிஷேகம் நடைபெறுகிறது. இரவியை வணங்குபவர் இந்திரராவார் என்பது விரவும் புதுமலரிட்டு நின் பாதம் விரை கமலம் இரவும் பகலும் மிரஞ்ச வல்லார் இமையோர் எவரும் வரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே என்று தாயே நறுமணமிக்க உனது தாமரை திருவடிகளிலே தேர்ந்ததம்பும் புதுமலர்களை தூவி இரவும் பகலும் வழிபாடு திறமுடையவர்கள் மறுமையிலே வானவர் தொழும் இந்திர பதவியை வெள்ளை யானையையும் வான கங்கியையும் வச்சிராயுதத்தையும் கற்பகச்சோலியையும் பெறுவார் என்று அற்புதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுந்தோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரபிரண்டு வெளியாய்விடின் எங்கனம் மறப்பேன் நின் விறகினையே என்று அற்புதமாக ஆனந்த மயமாட்டு பாடுகின்ற அந்த பாடலை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா. அந்த வகையிலே அணங்கே அணங்குகள் நின்ப பரிவாரங்கள் ஆகையினால் மணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவு ஒன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரொழியே என்று அற்புதமாக அங்கே தெய்வத்தை வழிபடுகின்ற காட்சிகளை காண்கின்றோம்.
பல ஆயிரம் அடியவர்கள் தீர்த்த குளத்தினுள்ளே அங்கே தீர்த்தத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், ஒவ்வொரு தீர்த்த படிக்கட்டுகளிலும் அங்கே பெருந்தொகையான அடியவர்கள் அங்கே இருந்து அங்கு நடைபெறுகின்ற அந்த அபிஷேக காட்சிகளை எல்லாம் பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவருடைய மனங்களிலே இப்பொழுது துர்கா துரந்திரி அம்பிகையினுடைய அந்த தெய்வீக கடாட்சம் அங்கே விரவிக் கொண்டிருக்கின்றது. மனங்கள் நிறைந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போ இளநீரினாலே அபிஷேகிக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லவா? அங்கே தெய்வமே பிற தெய்வங்கள் உன் பரிவாரங்களாக உள்ளனவாகியால் அவர்கள் ஒருவரையும் நான் வணங்க மாட்டேன், வாழ்த்த மாட்டேன். வஞ்சகரோடு ஒருபோதும் இணங்கி இருக்க மாட்டேன். எனது உடமையெல்லாம் உன்னுடையதே என அடைக்கலன் தந்திருப்பவர்கள் சிலரோடும் நான் மாறுபட்டு பிணங்க மாட்டேன். சிறிது மறைவில்லா என் மீது நீ வைத்த பேரவளை என்னவென்று சொல்வேன். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் என்று அற்புதமாக தன்வசமற்றமை சாற்றியது என்ற அந்த பாடலை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஆகவே அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியிலே மிகச் சிறப்பாக இந்த 64 சக்தி பீடங்களிலே உலகெங்கும் 64 சக்தி பீடங்கள் இருக்கின்றனவா? அங்கே சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாகத்தை உமைக்கு தேவிக்கு வழங்கி அங்கே இடபார்வரத்திலே அமர்ந்திருப்பார். அவர் அந்த தேவியர் பல்வேறு விதமான உலகுக்கு இரட்சிக்குவதற்காக இறைவனாலே படைக்கப்பட்ட அந்த உமையாளவள் 64 சக்தி பீடங்களிலே அவள் எழுந்ததை உலகெங்கும் அருளாட்சி செய்கின்றார். காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, அங்கே நைனையிலே நாகபூசணி அம்பிகையாகவும், இங்கே தெல்லிப்பளையிலே துர்கா துரந்திரி அம்பிகையாகவும், அதேபோல இந்தியாவின் பல பாகங்களிலும் அம்பாள் எழுந்தருளி வேண்டிய வரங்களை அங்கு சென்று வணங்கும் அடியவர்களுக்கு வழங்குகின்ற அற்புதம் சொல்லனா அன்புடையது. அது கோடி கொடுத்தாலும் பெற முடியாத அன்புடையவர்க்கே அது விளங்கும். அதனாலே தான் அன்புக்கும் உண்டோ அடைக்கின்றாள் என்றார் வள்ளுவ பெருந்தகையார். ஆகவே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்புடும் உடையார் பிறர்க்கு என்று இன்றைக்கு எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து அங்கே பரகதி அடைந்திருக்கின்றார்கள். எத்தனையோ தொண்டர்கள் எல்லோரும் அங்கே சிவசேவையும் ஜீவசேவையும் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஆகவே தெல்லிப்பளை துர்க்கை அம்பாள் ஆலயத்தும் சிவசேவையும் ஜீவசேவையும் அங்கே ஆற்றி அங்கே வருகின்ற அடியவர்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி அவர்களை நல்வாழ்வுக்கு வழிகட்டுகின்றது. அவர்களுக்கு வேண்டிய கல்வி, செல்வம், வீரத்தை வழங்குகிறது. குழந்தை வரமின்றி இருப்பவர்கள், திருமணம் நடவாதிருப்பவர்கள் எல்லோரும் அங்கே வந்து நீர்த்திக் கடன்களை வைத்து தங்களுடைய வழிபாடுகள் நிறைவேறியதும் அங்கே அவர்கள் வேண்டிய கைங்கரியங்களை செய்வதை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே தெல்லிப்பளை துர்கா தேவியினுடைய தேவஸ்தானத்தினுடைய தீர்த்த உற்சவ நிகழ்விலே கலந்து கொண்ட அடியவர்கள், கலந்து கொள்ள முடியாத அடியவர்கள் எல்லோருக்கும் தேவியினுடைய கருணை கடைக்கண் அருள் கிடைக்க வேண்டும் என வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் கனகபாரதி விஜயரட்னம் கனகராஜா. நன்றி. தீர்த்த திருவிழாவில் நிறைவு பகுதியினை நாங்கள் எட்டியுள்ளோம். முக்கியமான அந்த கும்பம் வார்க்கப்பட்டு தீர்த்த திருவிழா நிறைவு பகுதியை எட்டியது. துர்க்கையம்மன் கோயில்களில் எல்லா நாள் அப்புறவும் கடைகள் போடப்பட்டிருக்கின்றது. அதாவது விளையாட்டு சாமான், சிறுவர்கள் பெரியவர்களுக்கான அந்த கடைகள் எல்லா பக்கமும் போட்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். கூட சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரியான விளையாட்டு சாமான்கள் தான் இங்கே இருக்கிறத நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. அவரை கச்சாங்கடை, இனிப்பு பலகாரங்கள் சம்பந்தமான கடைகள் என எல்லா கடைகளும் இங்கு போடப்பட்டிருக்கின்றது.
கோயிலின் முன் கோபுரத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற பகுதிகளில் அந்த கடைகள் போடப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி மிக சிறப்பாக இந்த திருவிழாவானது நடைபெற்றது. தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா என 2 காணொளிகளும் என்னுடைய தளத்தில் இருக்கின்றது, நீங்கள் பார்வையிடலாம். சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.